iPhone 13 Pro. Oh, sorry. இது 12 Pro Max. 13 Pro எடுத்துகிட்டு வரேன். Pro. இதுதாங்க 13 Pro. ஒரே மாதிரி தான் இருக்கா? இல்லையே, எங்கே பாருங்கள். 13 ப்ரோவில் வந்து ஃபோனோட பின்னாடியோட இமேஜை வந்து ஃப்ரண்ட்டில் கொடுத்துருக்காங்க. ஆனால் 12 Pro Max இல்லை 12 Pro அந்த மாதிரி டிவைஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஃபோனோட ஃப்ரண்ட் பார்ட் ஆஃப் தி ஃபோனை வந்து கொடுத்துருப்பாங்க. இதுக்கு முன்னாடி இந்த பேக் டிசைன் எப்போ வந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா iPhone 11 ப்ரோவில் வந்திருக்கு, iPhone 7 ப்ளஸில் வந்திருக்கு. இதுதான் iPhone 13 Pro ஓட பாக்ஸ். இதை நம்ம அன்பாக்ஸ் பண்ணி உள்ளே இருக்க ஐஃபோன் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. என் பேர் சொல்லியோ. வணக்கம் நண்பா, நான் உங்கள் ஆர்மெண்ட், யுவர் ஃபேவரட் ஆட்டோமொபைல் அண்ட் டெக் ரிவ்யூவர். ஸோ லெட்ஸ் கெட் இன்டு தி அன்பாக்சிங். சீக்கிரமாக போகலாம் வாங்க. ஸோ iPhone 13 Pro பார்த்தீங்கன்னா இந்த பிளாக் கலர் பாக்ஸில் வந்துருக்கு. பிளாக் கலர் பாக்ஸ் எதுக்கு அப்படின்னா இது ஒரு ப்ரோ ஐஃபோன் டினோட் பண்ணுறதுக்காக. ஐஃபோன் டெக்ஸ்ட்டும் ஆப்பிள் லோகோவும் பார்த்தீங்கன்னா ப்ளூ கலரில் கொடுத்துருக்காங்க. நீங்கள் எந்த கலரில் ஐஃபோன் வாங்குறீங்களோ அந்த கலருக்கு ஏற்ற மாதிரி அந்த கலர் இருக்கும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக் வேப் இல்லை, 2 புல் டேப் மட்டும்தான் இருக்குது. பிளாஸ்டிக் வேப்பிங் ஏன் ரிமூவ் பண்ணிட்டாங்க ஆப்பிள் அப்படின்னா ஒரு என்விரான்மெண்டல் ப்ரொடெக்ஷனுக்காக ரிமூவ் பண்ணிட்டாங்க. ஸோ இப்போ வெறும் 2 புல் டேப் மட்டும்தான். நம்ம அழகாக அந்த புல் டேப்பை எடுத்துகிட்டு ஐஃபோனுக்குள்ளே போயிடலாம். ஒரு ஸ்வைப் அண்ட் செகண்ட் ஸ்வைப், அதுதான். பாக்ஸ் ஓப்பன் பண்ணியாச்சு. நம்ம இப்போ பார்த்தீங்கன்னா ஐஃபோன் டைரெக்டாக எடுத்துட வேண்டியதான். ஸோ அப்படியே பொறுமையாக லிஃப்ட் பண்ணலாம். லிஃப்ட் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு iPhone 13 Pro சேர ப்ளூ கலரில் கொடுத்துருக்காங்க. அந்த கலர் பார்க்கும்போதே பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக இருக்குது. ரொம்ப ஒரு லைட் ப்ளூ, ஒரு ஐஸ் ப்ளூ, இல்லைனா ஒரு ஸ்கை ப்ளூ மாதிரி நமக்கு ஒரு ஃபீலிங் கொடுக்குது. ரொம்பவே ப்ரீமியமாக இருக்குது ஹேண்டில் வச்சுக்கும் போது. அண்ட் நான் 12 Pro Maxலேருந்து வரும்போது பார்த்தீங்கன்னா இந்த 13 Pro ரொம்ப காம்பேக்டாக ரொம்ப அழகாக இருக்குது. 12 Pro Max நான் யூஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா கையெல்லாம் கூட சில டைம் வலிக்கும். இதில் இந்த பிரச்சனைலாம் வராதுன்னு நினைக்கிறேன். அண்ட் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பேண்ட் தான் கொடுத்துருக்காங்க ப்ரோ ஐஃபோன்ஸில் எப்பயுமே. அண்ட் இந்த தடவை பார்த்தீங்கன்னா லெஸ் ஃபிங்கர் பிரிண்ட் அட்ராக்ட் பண்ணுற மாதிரி எனக்கு தோணுது. அண்ட் இந்த ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலோட கலர் பார்த்தீங்கன்னா சில்வர் மாதிரி இருக்குது. இது லைட் ப்ளூ கலர் ஐஃபோன்றதுனால அது அப்பப்போ சில்வர் மாதிரி கூட உங்களுக்கு தோணலாம். கீழே வந்து லைட்னிங் போர்ட் தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா சிம் ஸ்லாட் இருக்குது லெஃப்ட் சைடில். ஸோ பேக் ஆஃப் தி ஃபோன் செம்ம அழகாக இருக்குது பார்க்குறதுக்கே. ஸோ ஃப்ரண்ட்டில் இருக்க பேப்பரில் பார்த்தீங்கன்னா பவர் பட்டன், வால்யூம் அப் அண்ட் டவுன் ஸ்விட்ச் அண்ட் சைலண்ட் டாகுல் ஸ்விட்ச் இருக்குது அப்படின்னு டினோட் பண்ணியிருக்காங்க. ஸோ சைலண்ட் டாகுல் ஸ்விட்ச் வந்து ஐஃபோன்ஸில் எப்பயுமே கொடுத்துட்ருக்கிறது தான். அது ஒரு வந்து சூப்பரான ஒரு ஃபீச்சர். நிறைய ஆண்ட்ராய்ட் ஃபோன் அதை வந்து எடுக்கணும்னு பார்க்குறேன். ஸோ இப்போ நம்ம அந்த பேப்பரை பீல் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா அந்த சின்ன நாட்ச் நம்ம கண்ணுக்கு அழகாக தெரியுது. அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இயர்பீஸ் வந்து டாப் ஆஃப் தி நாட்ச்க்கு எடுத்துகிட்டு போயிட்டாங்க. நாட்ச் சைஸ் கம்மி பண்ணுறதுக்காக அது டாப் கொண்டு போயிட்டாங்க. இப்போ வந்து ஃப்ளட் எலிமினேட்டரும் அந்த ப்ரொஜெக்டர்ஸ் மட்டும்தான் இருக்குது. ப்ளஸ் ஃப்ரண்ட் ஃபேஸிங் கேமராவும் அதில் தான் இருக்குது. ஆப்பிள் லோகோ வந்துடுச்சு. ஸோ இந்த 13 ப்ரோக்கும் 12 Pro Maxக்கும் இருக்க கேமரா பம்ப் பார்த்திங்கன்னா ரொம்பவே அதிகமாக இருக்குது. 13 Pro முன்னாடி 12 Pro Maxை பார்க்கும்போது அது ஒரு குழந்த மாதிரி இருக்குது 13 ப்ரோக்கு. அந்தளவுக்கு 13 ப்ரோவில் பார்த்திங்கன்னா கேமரா சைஸஸ்லாம் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ ஸ்டார்டிங் ஸ்க்ரீனே பார்த்திங்கன்னா ஹோலா, பான்ஜோர், நமஸ்தே இந்த மாதிரி நிறையா டெக்ஸ்ட்லாம் வந்துட்டுருக்கும். இது வந்து ஒரு iOS 15ஓட ஃபீச்சர் தான். நீங்கள் iOS 15 உங்கள் ஐஃபோனில் இன்ஸ்டால் பண்ணும்போதே கூட பார்த்திங்கன்னா இது வரும். அண்ட் இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம தமிழ் லாங்குவேஜ் இருந்தால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஆப்பிள் நீங்கள் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா அதில் நம்ம தமிழ் லாங்குவேஜ் போடுங்க. ஸோ நம்ம இந்த ஐஃபோனை செட்டப் பண்ணிவிட்டு அதை பற்றின ஃபியூச்சர்ஸ்லாம் நிறையா பார்க்கலாம். எஸ், இந்தியாவை தேடிட்டுருக்கேன். இந்தியா. ஸோ இது சைஸ் கம்பேரிசன் பாருங்கள். 12 Pro Maxோட 13 Pro கம்பேர் பண்ணும்போது பார்த்திங்கன்னா நல்லா சின்னதாக அழகாகவே இருக்குது. ரொம்ப காம்பேக்டாக இருக்குது. அண்ட் உங்களோட ஃபேவரட் கலர் என்னது? பெசிஃபிக் ப்ளூவா, சியரா ப்ளூவா? எந்த ப்ளூ உங்களுக்கு பிடிச்ச கலர் கமெண்ட் டவுன் பண்ணுங்கள். அண்ட் பாக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா போன வருஷம் என்ன கண்டென்ட் கொடுத்தாங்களோ அதே தான். ஒரு சிம் எஜெக்டர் டூல் கொடுத்துருக்காங்க அண்ட் சம் டாக்குமெண்டேஷன் அண்ட் ஒரு ஆப்பிள் ஸ்டிக்கர் கொடுத்துருக்காங்க. இந்த ஆப்பிள் ஸ்டிக்கர் பார்த்திங்கன்னா ஒரு பேப்பரில் வச்சு கொடுத்துருக்காங்க. அது வந்து பிளாஸ்டிக் கிடையாது. நீங்கள் நல்லா ஃபீல் பண்ணிங்கன்னா தெரியும் அது ஒரு பேப்பர் அது. அண்ட் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா USB Type-C to லைட்னிங் கேபிள் கொடுத்துருக்காங்க. அவ்வளோதான், சார்ஜர் கிடையாது. USB Type-C to லைட்னிங் கேபிள் மட்டும்தான் இந்த ஐஃபோன் கூட. ஸோ இங்கே இருக்குங்க iPhone 13 Pro. என்னடா இது பெருசாக இருக்குது சின்னதாக இருக்குன்னு பார்க்காதீங்க. அது Pro Max, இது Pro. ஸோ இந்த 13 Proவில் என்னென்ன புது ஃபீச்சர்ஸ் இருக்குது, iPhone 12 கூட இது எப்படி கம்பேர் ஆகுது, அதை பற்றிலாம் நம்ம வந்து ப்ரீஃபாக பார்க்கலாம். இதில் இருக்க 3 மெயின் ஃபீச்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா புது டிஸ்பிளே டெக்னாலஜி, நாட் சைஸ் கம்மியாக இருக்குது, அதை பற்றிலாம் நம்ம நிறையா பார்க்கலாம். அப்புறம் வந்து புது கேமராஸ்,
நல்லா பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும், நல்லா ரொம்ப பெருசாக இருக்கும். 12 Pro Max இது. அதை விடவே இது வந்து பார்த்திங்கன்னா கேமரா பம்ப் பார்த்திங்கன்னா ரொம்ப பெருசாக இருக்கும். சைஸ் ஆஃப் தி சென்சாரும் ரொம்ப அதிகம். அதை பற்றியும் நம்ம நிறையா டிஸ்கஸ் பண்ணுவோம். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பெட்டர் பேட்டரி லைஃப் அக்கார்டிங் டு ஆப்பிள் வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து பெஸ்ட் பேட்டரி லைஃப் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்டையர் iPhone 13 லைன் அப்லே iPhone 12 சீரிஸை விட பேட்டரி லைஃப் வந்து இதில் எக்கச்சக்கமாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதை பற்றி நம்ம வந்து ரிவ்யூவில் பார்க்கலாம். அந்த ரிவ்யூ பார்க்கணுன்னா நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க என் சேனலுக்கு. iPhone 13 ப்ரோவோட ரிவ்யூஸ், iPhone 13 ப்ரோ எப்படி 12 ப்ரோ கூட கம்பேர் ஆகுது, என்னென்ன இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க, இதோட கேமரா ரிவ்யூ, பேட்டரி ட்ரெயின் டெஸ்ட் எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா டீட்டெயில்டாக பார்க்கலாம். அதுக்கான வீடியோஸும் நான் போடுவேன். அது நீங்கள் கண்டிப்பாக பார்க்கணும் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என் சேனலுக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம டிஸ்பிளேயை பற்றி பேசுவோம். டிஸ்பிளே தான் என்னோட வந்து ரொம்ப மெயின் அட்ராக்டிவ் ஃபீச்சர் ஆஃப் திஸ் iPhone 13 ப்ரோன்னு நான் சொல்லுவேன். ஏன் அப்படின்னா இந்த ஐஃபோனில் தான் வந்து 120 Hz டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. 120 Hz ப்ரோமோஷன் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா அடாப்டிவ் ரிஃப்ரெஷ் ரேட். அதாவது நீங்கள் இப்போ தொடும்போது 120 Hzல வந்து இந்த ஸ்க்ரீன் வந்து ரிஃப்ரெஷ் ஆகும். அதே நீங்கள் எதாவது படம் பார்க்குறீங்க, வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா 24 FPS or 30 FPS அக்கார்டிங் டு அ வீடியோ. அந்த வீடியோ 30 FPSனா 30 FPSல இந்த ஃபோனோட ஸ்க்ரீன் இருக்கும். 24 FPS மூவி பார்க்குறீங்கன்னா 24 FPSல இருக்கும். இதனால் என்ன ஒரு அட்வான்டேஜ் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபோன் யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஸ்மூத்தாக, ரொம்ப ரெஸ்பான்சிவாக இருக்கும். டச் எல்லாமே ரெஸ்பான்சிவாக ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கும். அதே டைம் பேட்டரியும் சேவ் ஆகும். இந்த ஐஃபோன்லாம் பார்த்தீங்கன்னா 60 Hz ஸ்டாண்டர்டாகவே 60 Hz தான் இருக்கும். அப்படின்னு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ரெஸ்பான்சிவ்னஸ் கிடைக்காது, கொஞ்சம் சாப்பியாக இருக்கும். ஆனால் ஆண்ட்ராய்டு டிவைஸோட கம்பேர் பண்ணும்போது இது நல்லாவே இருக்கும். அதுவும் இல்லாமல் வீடியோலாம் பார்க்குறீங்க அப்படின்னா, இப்போ ஒரு 30 FPSல ஒரு வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா இது வந்து 60 FPSல இருக்கும். அப்போ வந்து எக்ஸ்ட்ரா ரிஃப்ரெஷ் ஆகும்போது, தேவைக்கு அதிகமாக ரிஃப்ரெஷ் ஆகும்போது இதில் வந்து பேட்டரி வந்து கம்மியாயிடும். ஆனால் இதில் வந்து பார்த்தீங்கன்னா 30 FPSனால் 30 FPSல ரிஃப்ரெஷ் ஆகும். அதனால் வந்து உங்களுக்கு என்ன ஆகும், எக்ஸ்ட்ரா பேட்டரி லைஃப்பும் சேவ் பண்ணும். இது ஜஸ்ட் லைக் எலக்ட்ரிக் கார் மாதிரி தான். பிரேக் அடிக்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா பேட்டரி சார்ஜ் ஆகுது இல்லையா, அதே டெக்னாலஜி மாதிரி தான். ஆனால் இது வந்து ஃபோன்ஸில் இருக்கும். அண்ட் நாட்சோட சைஸ் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கம்மி பண்ணியிருக்காங்க 20%க்காக. இது வந்து ஒரு விஷுவல் டிஃப்ரென்ஸ் மட்டும்தான். இந்த நாட் சைஸ் கம்மி பண்ணனால நமக்கு ஒன்றும் அட்வான்டேஜ் கிடைக்கல. பேட்டரி பர்சன்டேஜ் கொடுக்கலாம் ஆப்பிள். இப்போ நீங்கள் அதை பார்க்குறீங்க அப்படின்னா இது ஒரு பேட்டரி பர்சன்டேஜ் கொடுக்குற ஆப்ஷன் அந்த மாதிரி எதாவது வைங்க, கொஞ்சம் நல்லாயிருக்கும். அண்ட் ஸ்க்ரீன் சைஸ் பார்த்தீங்கன்னா சேம் தான். iPhone 12 சீரிஸில் என்ன ஸ்க்ரீன் சைஸ் வந்ததோ அதே ஸ்க்ரீன் சைஸ் தான் 13 சீரிஸ்லேயும் வருது. 13 மினிக்கு 5.4 inch, 13ல் 6.1, 13 ப்ரோக்கும் 6.1, 13 Pro Maxக்கு 6.7. அண்ட் 120 Hz நான் என்ன தான் சொன்னாலும் உங்களுக்கு வந்து அது ஃபீல் ஆகாது. நான் என்ன தான் கேமராவில் அதை வந்து டிஃப்ரென்ஸ் காட்டினாலும் உங்களுக்கு அது வந்து புரியாது. நீங்கள் நேரில் போய் அதை ஃபீல் பண்ணால் மட்டும்தான் அது எவ்வளோ ஃபாஸ்ட்டாக ஸ்மூத்தாக இருக்கும்னு உங்களுக்கே தெரியும். கண்டிப்பாக ஆப்பிள் ஸ்டோர் போனீங்க அப்படின்னா ஃபீல் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் நல்லாவே தெரியும். ஸோ நெக்ஸ்ட் கேமராக்கு வருவோம். கேமரா பார்த்தீங்கன்னா அதே 12 சீரிஸில் இருந்த அதே கேமரா செட்டப் தான். 3 12 MP கேமரா, ஒரு லைடா ஸ்கேனர் அண்ட் ஒரு ஃப்ளாஷ், ஒரு மைக்ரோஃபோன் ஃபார் வீடியோ ரெக்கார்டிங். இந்த 3 சென்சாருமே பார்த்திங்கன்னா வந்து வைடர் அப்பேச்சர், அதாவது 12 சீரிஸை விட அதிகமான ஒரு அப்பேச்சர் வந்து கொடுத்துருக்காங்க 13 சீரிஸில். ஸோ வந்து பார்த்திங்கன்னா பெட்டர் லோ லைட் கேப்பபிலிட்டிஸ் இதில் இருக்குது. நைட் டைமில் ஷூட் பண்ணும்போது 2.2 times பிரைட்டராக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க மெயின் சென்சாரில். அல்ட்ரா வைட் பார்த்திங்கன்னா 92% மோர் லைட் இன்லெட் பண்ணுது அப்படின்னும் சொல்லியிருக்காங்க. ஸோ கேமரா ரிவ்யூஸ் அண்ட் கேமரா சாம்பிள் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி அது ஒரு தனி வீடியோவில் என்னோட ரிவ்யூவில் வந்து காமிக்கிறேன், நீங்கள் அதை பார்க்கலாம். அண்ட் கேமராவோட சைஸுமே பார்த்திங்கன்னா ரொம்ப பெருசாகிடுச்சு. ரொம்ப 12 சீரிஸ் கூட பார்த்திங்க அப்படின்னு கம்பேர் பண்ணி பார்த்திங்க அப்படின்னா அவங்களுக்கே தெரியும் ரொம்ப பெருசாக இருக்குது கேமரா சைஸ். அண்ட் கேமரா பம்பும் பார்த்திங்கன்னா ரொம்பவே அதிகம், ரொம்ப ப்ரொட்ரூட் ஆகுது மேலே. அது வந்து டேபிளில் வைக்கும் போதெல்லாம் பார்த்திங்கன்னா வாபிள் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. அண்ட் இப்போ 13 சீரிஸில் பார்த்தீங்க அப்படின்னா எல்லா ஃபோனுமே 13 மினிலேருந்து 13 Pro Max வரைக்கும் சென்சார் ஷிஃப்ட் ஸ்டெபிலைசேஷன் கொடுக்குறாங்க. சென்சார் ஷிஃப்ட் ஸ்டெபிலைசேஷன் வந்து iPhone 12 Pro Max கூட இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. அது வெறுமனே iPhone 12 Pro Maxக்கு மட்டும்தான் இருந்தது. 12 ப்ரோலையோ 12 மினிலையோ இல்லை. இப்போ எல்லா ஐஃபோன்ஸ்லையுமே அதை கொடுத்துருக்காங்க. 13 மினி, 13 Pro, 13 Pro Max. இதனால் என்ன ஒரு அட்வான்டேஜ் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஷேக் வந்து ரொம்ப வந்து மினிமலாக இருக்கும் இந்த ஃபோன்ஸில். சென்சார் ஷிஃப்ட் இருக்க ஃபோனில் பார்த்தீங்கன்னா ஷேக்கிங் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ அதனால் கிளியரர் ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ் எடுக்கலாம். அதை பற்றி நான் வந்து என்னோடய ரிவ்யூவில் வந்து நல்லாவே எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்கிறேன். அண்ட் இந்த 13 சீரிஸில் பார்த்தீங்கன்னா சினிமேட்டிக் மோட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ ஃபீச்சர் வந்து கொடுத்துருக்காங்க. சினிமேட்டிக் மோட் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா போர்ட்ரேட் மோட் தான். போர்ட்ரேட் மோட் ஃபார் வீடியோ தான் வந்து சினிமேட்டிக் மோட். அதாவது இந்த மோட் வந்து உங்களுக்கு ஒரு போர்ட்ரேட் வீடியோ எடுக்க வந்து யூஸ் ஆகும். அண்ட் இதில் வந்து ரேக் ஃபோக்கஸ் சிஸ்டம் இருக்குது. ரேக் ஃபோக்கஸ் சிஸ்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஹாலிவுட்டில் யூஸ் பண்ணுற ஒரு ஃபீச்சர். அந்த ஃபீச்சர் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஐஃபோன்லேயும் கொடுத்துருக்காங்க. அது ஒரு பெரிய பெனிஃபிட். அண்ட் எந்த ஃபோன்லேயுமே இந்த மாதிரி ஒரு ஃபீச்சர் கிடையாது. வேணும்னா நீங்கள் மேனுவலாக அது வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஃபோக்கஸை என்ன ஃபோக்கஸ் பண்ணி இங்கே ஒரு சப்ஜெக்ட் இருந்தால் அதை ஃபோக்கஸ் பண்ணலாம். இப்போ என்ன பார்த்தீங்கன்னா நான் மட்டும்தான் கவரில் இருப்பேன், பின்னாடி இருக்க எதுவுமே வந்து கவரில் இருக்காது, ஃபுல்லாக பிளர் ஆகிட்ருக்கும். உங்களுக்கு வேணும் அப்படின்னா இப்படி நீங்கள் திரும்பினீங்க அப்படின்னா அந்த இடம் வந்து ஐஃபோன் வந்து அந்த இடம் ஃபோக்கஸ் பண்ணும், நம்மளை பிளர் பண்ணிவிடும்.
இதுதான் வந்து ரேக் ஃபோக்கஸ் சிஸ்டம். ஹாலிவுட் ஃபிலிம்ஸ் நிறையா நம்ம தமிழ் ஃபிலிம் இண்டஸ்ட்ரியிலே கூட பார்த்திங்கன்னா அது நிறையா நீங்கள் வந்து நோட்டீஸ் பண்ணலாம். ஸோ இது ஒரு சூப்பரான ஃபீச்சர் ஐஃபோனில் இருக்குன்றது ஒரு பெரிய அட்வான்டேஜ். அண்ட் ப்ரோ ஐஃபோன்ஸில் மட்டும் ஸ்பெசிஃபிக்கான ஃபீச்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா ப்ரோரெஸ் ஃபார் வீடியோ. இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரோரெஸ் ஃபைல் ஃபார்மேட்டில் வந்து இந்த ஐஃபோன் வீடியோ ஷூட் பண்ணும். ப்ரோரெஸ் அப்படின்னா இருக்கிற டேட்டா எல்லா டேட்டாவும் கலெக்ட் பண்ணும். ரா டேட்டா இருக்க எல்லாமே கலெக்ட் பண்ணும். மற்ற ஃபைல் ஃபார்மேட்டோட இது எக்கச்சக்கமாக அதிகமாக டேட்டா கலெக்ட் பண்ணி உங்களுக்கு வந்து ஒரு ஹெட்ரூம் கொடுக்கும் போஸ்ட் ப்ரொடக்ஷனில். அப்போ நீங்கள் போஸ்ட் ப்ரொடக்ஷன் போகும்போது வந்து கலரோ சேச்சுரேஷனோ கான்ட்ராஸ்ட் எது வேணால் நீங்கள் வந்து எக்கச்சக்கமாக அட்ஜஸ்ட் பண்ணலாம். அது ஒரு நிஃப்டி ஃபீச்சர். மோஸ்ட்டாக வந்து ப்ரோ கேமராமேன்லாம் அது வந்து யூஸ் பண்ணுவாங்க. அதுக்கு அவங்களுக்குலாம் வந்து இது ஒரு பெரிய வரப்பிரசாதம்னு கூட சொல்லலாம். ஸோ இந்த ஃபீச்சர் பார்த்தீங்கன்னா 128GB ஐஃபோன் வாங்கினீங்க அப்படின்னா இல்லை 1080p with 30 FPS அது வரைக்கும் தான் ஒர்க் ஆகும். 256, 512GB or 1TB. எஸ், ஐஃபோன் ஃபைனலி வந்து 1TB கொடுக்குறாங்க ஆப்பிள் இந்த ஃபோனுக்கு. ஃபைனலாக 1TB வெர்ஷனில் வருது இந்த ஐஃபோன்ஸ். அதிலலாம் பார்த்தீங்கன்னா 4K 30 FPS வரைக்கும் நீங்கள் ப்ரோரெஸில் வீடியோ ஷூட் பண்ணலாம். ஸோ டிஸ்பிளே முடிஞ்சிடுச்சு, கேமரா முடிஞ்சிடுச்சு. அண்ட் பேட்டரி லைஃப் ஆப்பிள் பார்த்தீங்கன்னா ஐஃபோன் 13 சீரிஸ் ஃபுல்லாக எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா 12 சீரிஸை விட இதில் பேட்டரி லைஃப் வந்து அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கிளைம் பண்ணுறாங்க. அது வந்து எப்படி அப்படின்னா புதுசாக பெரிய பேட்டரிஸ் வந்து இந்த ஐஃபோன்ஸில் கொடுத்துருக்காங்க. அதனால் இந்த ஐஃபோன்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பல்கி ஆகிடுச்சு. ஐஃபோன் 12 சீரிஸை விட கொஞ்சம் பல்க் அதிகம் இந்த ஐஃபோன்ஸில். அதுவும் இல்லாமல் A15 பயோனிக் சிப்செட். A15 பயோனிக் சிப்செட் வந்து பார்த்திங்கன்னா மோர் எஃபிஷியன்ட் அண்ட் பவர்ஃபுல் ஆல்சோ. அந்த சிப்செட் வந்து என்ன பண்ணுது அப்படின்னா பேட்டரி லைஃப் வந்து ரொம்ப எஃபிஷியன்ட் ஆகுது. பேட்டரி ட்ரெயினையும் வந்து ரொம்ப கம்மியாகுது. அதனால் உங்களுக்கு வந்து பேட்டரி லைஃப் வந்து கண்டிப்பாக அதிகமாக இருக்கும். ஸோ A15 பயோனிக் சிப்செட் பற்றி பேசும்போது அதுதான் வேர்ல்ட்லேயே வந்து ஃபாஸ்டஸ்ட்டான ஒரு ஸ்மார்ட் ஃபோன் சிப்செட். இந்த ப்ராசஸர் அளவுக்கு வேறு எந்த ப்ராசஸருமே கிடையாது. ஆண்ட்ராய்டில் எடுத்துக்கிட்டிங்கனாலும் சரி, ஸ்னாப்ட்ராகன் 888 இல்லை திரும்பி வரப்போகிற 898, அதாவது இந்த வருஷம் வரப்போகிற 898 எதுவுமே வந்து பார்த்திங்கன்னா இது அளவுக்கு ஃபாஸ்ட்டாக இல்லை. ஏன் A14 பயோனிக் சிப்செட் ஐஃபோன் 12 ப்ரோவில் போன வருஷம் லான்ச் ஆன சிப்செட் அளவுக்கே பார்த்திங்கன்னா ஸ்னாப்ட்ராகன் 898 கிடையாது. அண்ட் இந்த A15 சிப்செட் பார்த்திங்க அப்படின்னா A14 சிப்செட்டை விட 20% இன்க்ரீஸ் இருக்குது CPU பர்ஃபார்மன்ஸில். அண்ட் இந்த A15 பயோனிக்கில் ப்ரோ ஐஃபோன்ஸில் மட்டும் 5 கோர் GPU கொடுத்துருக்காங்க. இந்த 5 கோர் GPUனால என்ன கிடைக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கிராஃபிக் பர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்கன்னா 14,000+ Geekbench ஸ்கோர் வரைக்கும் போகுது. அது வந்து ஒரு பெரிய ஸ்கோர். நார்மலாக வந்து நீங்கள் வாங்குகிற லேப்டாப்பில் கூட அந்தளவுக்கு GPU பர்ஃபார்மன்ஸ் இருக்காது. அந்தளவுக்கு ஒரு GPU பர்ஃபார்மன்ஸ் ஐஃபோனில் கிடைக்குது அப்படின்னா அது ஒரு பெரிய விஷயம். ரியலி வந்து செம்மையான ஃபாஸ்ட்டான சிப்செட் தான் அது. டவுன் தி லைன் ஒரு 2-3 வருஷம் 4 வருஷம் கூட வரைக்கும் இந்த ஃபோன் வந்து நல்லா ஃபாஸ்ட்டாகவே இருக்கும். யூஸ்வலி ஐஃபோன்ஸ் வந்து ஹேங் ஆகாது, நல்லாவே இருக்கும். இது வந்து இந்தளவு கிராஃபிக் பர்ஃபார்மன்ஸ் இருக்கும்போது பார்த்திங்கன்னா 3 to 4 இயர்ஸ் கழித்து வர அவங்களுக்கு டாப் அண்ட் கேமும் இந்த ஃபோனில் வந்து ஹையஸ்ட் கிராஃபிக் செட்டிங்ஸில் விளையாடலாம் அப்படின்றதுக்கு இது ஒரு நல்ல ஒரு எக்ஸாம்பிள். இந்த 14,000+ Geekbench ஸ்கோர் வந்து நல்ல ஒரு எக்ஸாம்பிள். அண்ட் யூஸ்வலாக ஐஃபோன் 12லேருந்து நிறையா ஃபீச்சர்ஸ் கேரி ஆன் பண்ணியிருக்காங்க. லைக் மேக்ஸேஃப் மேக்னெட்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் மேக்ஸேஃப் அக்சசரிஸ் வந்து நீங்கள் அட்டாச் பண்ணி சார்ஜிங்கோ வாலெட்டோ அந்த மாதிரி பேட்ரி பேக்கோ எது வேணால் நீங்கள் அதில் அட்டாச் பண்ணிக்கலாம். அண்ட் தேர் இஸ் செராமிக் ஷீல்டு ஆன் ஃப்ரண்ட். செராமிக் ஷீல்டு வந்து பார்த்திங்கன்னா நல்ல பிரேக் ரெசிஸ்டன்ஸ், ஸ்க்ராட்ச் ரெசிஸ்டன்ஸ் கொடுக்கும் உங்களுக்கு. அந்த ஆப்ஷன் இருக்குது. சர்ஜிக்கல் கிரேட் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ஆப்ஷன் தான் ப்ரோ ஐஃபோன்ஸில். ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் தான் வருது பாடி எல்லாமே. லைடா ஸ்கேனர் அண்ட் அது 12 சீரீஸில் என்னென்ன ஃபீச்சர்ஸ்லாம் கொடுத்தாங்களோ அது அப்படியே 13லேருந்து கேரி ஆன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ப்ரோ ஐஃபோன்ஸில் பார்த்திங்கன்னா 4 கலர் வருது. இந்த புது கலர் சியரா ப்ளூவோடு சேர்த்து இந்த கலர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஐஸ் ப்ளூ இல்லைனா ஸ்கை ப்ளூ மாதிரி இருக்கும். நல்ல ஒரு ப்ரொஃபஷ்னலாகவே இருக்கும். இந்த மாதிரி நல்லா கோட்லாம் போட்டுட்டு ஒரு ராயலாக ஒரு 5 ஸ்டார் ஹோட்டல்லேருந்து வராங்க ஒரு பிஸ்னஸ் மேன் அப்படின்னா அவங்களுக்குலாம் இதெல்லாம் இந்த மாதிரி வச்சுக்கும் போது பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ப்ரொஃபஷ்னல் லுக் கொடுக்கும். ஸோ இந்த கலர் வந்து நல்லாவே இருக்குது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த கலர். ஆனால் வந்து பெசிஃபிக் ப்ளூ போன வருஷம் அந்த ப்ளூ கலர், இந்த கலர் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஸோ உங்களுக்கு எது ஃபேவரட், பெசிஃபிக் ப்ளூவா சியரா ப்ளூவா? உங்களோட ஃபேவரட் கலர் என்னென்னு கமெண்ட் பாக்ஸில் போடுங்க, நான் அதை பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். சியரா ப்ளூ மட்டும் இல்லாமல் கோல்ட் கலர், சில்வர் கலர், கிராஃபிக் கலர் இந்த மாதிரி 3 கலரோட சேர்த்து சியரா ப்ளூவும் சேர்த்து 4 கலர் ப்ரோ ஐஃபோன்ஸில் கொடுக்குறாங்க வித் 128, 256, 512 or 1TB வெர்ஷன்ஸ். ஸோ அன்பாக்சிங் அண்ட் ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் ஆஃப் தி ஐஃபோன் 13 ப்ரோக்கு இது தாங்க. ரியலி காம்பேக்ட், ஃபாஸ்ட் அண்ட் ஸ்மூத்தான ஃபோன். ஒரு 120 Hz டிஸ்பிளே இருக்கிறதுனால இந்த ஃபோன் வந்து ரொம்ப ஸ்மூத்தாக. A15 ஆல்ரெடி ஃபாஸ்டஸ்ட். ஸோ 120 Hzோட அது கப்பிள் ஆகும்போது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஃபாஸ்ட்டாகவே நல்லாவே இருக்குது இந்த ஃபோன் யூஸ் பண்ணுறதுக்கு. இதுக்கு முன்னாடி இந்த ஃபோன்ஸ்லாம் விட இந்த ஐஃபோன் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்குது. அதை கண்டிப்பாக சொல்லி ஆகணும். நீங்கள் எதாவது ஆப்பிள் ஸ்டோர் போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இதை வந்து செக் பண்ணி பாருங்கள். இந்த ஃபோன் வந்து ரொம்ப ஃபாஸ்ட், ரொம்ப ஸ்மூத். நான் உங்களுக்கு என்ன தான் வந்து இதில் காமிச்சாலும் உங்களுக்கு புரியாது. பட் இது நிஜமாலுமே ஒரு ஃபாஸ்ட்டான ஸ்மூத்தான ஃபோன். நான் திரும்பி சொன்னாலும் அதுதான் உண்மை. நான் அதை சொல்கிறது காரணமும் அதுதான். நீங்கள் கண்டிப்பாக யூஸ் பண்ணி பாருங்கள், உங்களுக்கே புரியும். ஸோ சப்ஸ்கிரைப் டு மை சேனல் ஐஃபோன் 13 ப்ரோ ரிவ்யூஸ், ஐஃபோன் 13 ப்ரோ வெர்சஸ் ஐஃபோன் 12 ப்ரோ மேக்ஸ்.
13 ப்ரோட கேமரா ரிவ்யூஸ், பேட்டரி ட்ரெயின் டெஸ்ட், இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் ஃபோக்கஸிங் ஆன் ஐஃபோன் பற்றி நான் போடலான்னு இருக்கேன். அதனால் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அந்த வீடியோஸ்லாம் சீக்கிரமாக உங்கள் சப் பாக்ஸஸ் வரும். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். Come hang out with me on Twitter and Instagram. Description in the below. Pricing of this iPhone is in the description. Description பாருங்க இந்த ஃபோனோட ப்ரைஸிங்க்கு. And yeah, thank you so much for watching. Let's create spark. Super. Sama iPhone.